வீட்டையும் நாட்டையும் காக்கும் மகளிருக்கான நலத்திட்டங்களால் மாநிலங்களின் நிதிச்சுமை பெருமளவில் அதிகரித்திருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. நிதியாண்டில் பெண்களுக்கான நிபந்தனையற்ற நேரடி பண பரிமாற்ற திட்டங்களுக்காக மொத்தம் 1.68 லட்சம் கோடி ரூபாய் செலவிட 12 மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளன. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது 2021-22 நிதியாண்டில் வெறும் 2 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த திட்டங்கள் தற்போது 12 மாநிலங்களுக்கு விரிவடைந்துள்ளன. பொருளாதார ரீதியாக பலவீனமான குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதன் மூலம் அவர்களை மேம்படுத்துவது இதன் இலக்காக உள்ளது. ஆனால் இத்திட்டங்களால் மாநிலங்களின் நிதி நிலைமை அழுத்தத்தை எதிர்கொள்கிறது. மகளிர் நலத்திட்டங்களுக்காக அதிக அளவில் செலவழிக்கும் 12 மாநிலங்களில் 6 மாநிலங்கள் 2025-26 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறையை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், மத்திய பிரதேசத்தின் லாட்லி பெஹ்னா யோஜனா, கர்நாடகாவின் கிரகலட்சுமி திட்டம் போன்றவை இதில் அடங்கும். வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் பெண்களின் வாக்குகளை பெறுவதற்காக இதுபோன்ற நேரடி பண பரிமாற்ற திட்டங்களை வாக்குறுதிகளாக அள்ளி வீசுகின்றன.